ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஆர் சிலம்பரசன் நடித்து வெற்றிமாறன் இயக்கக்கூடிய அரசன் படத்தை பற்றி ப்ரோமோ பற்றி பேச போகிறோம். இதில் என்னென்னா, உங்களுக்கு ஏற்கனவே சில சர்ச்சைகள்லாம் இருக்குது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ராஜன் வகையரா அப்படின்னு ஒரு படம் எடுக்க போகிறாரு, வடசென்னை 2 தான் படமாக எடுக்க போகிறாங்க. இப்படி பல சர்ச்சைகளுக்கு பிறகு ஒரு முடிவோடு வி கிரீஷன் சார்பாக வெற்றிமாறன் அவர்கள் ஒரு புதிய கதையை டிஆர் சிலம்பரசன் வச்சு இந்த படத்தை எடுக்கிறாரு. இந்த படத்தோட ப்ரொமோ பார்த்திங்கன்னா, அந்த காட்சி பார்க்கும்போது சிம்பு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவார் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் அப்படின்ற பார்வை தான் எல்லாருடைய பார்வை. என் பார்வை மட்டுமே கிடையாது, எல்லாருடைய பார்வையும் அதுதான். ஏன்னா படத்தோட காட்சி திரு நெல்சன் அவர்கிட்ட அந்த பேசக்கூடிய அந்த காட்சி, ஆரம்ப காட்சி, நெல்சன் அவர்கிட்ட பேசிட்டு அது கூட ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா இயக்க வந்த மாதிரியும், அந்த படத்துக்கு சிலம்பரசன் கதையை சொன்ன மாதிரியும், அந்த கதையில் யார் நடித்தா நல்லாயிருக்குன்னா தனுஷ் நடித்தா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அவரே சொல்கிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் போய் இவர் கை கட்டி அந்த பேசக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம், அந்த பொதுவாக அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த அக்யூஸ்டுகள் பேசக்கூடிய அந்த பாடி லாங்குவேஜ்லாம் அப்படி தான் பேசியிருந்தார். அந்த காட்சி நடந்து அப்படியே அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இவர் அந்த நீதிமன்றத்தில் பேசும்போதே நீதிபதி கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லும் போதே வேறு ஒரு வெர்ஷனில் இவரை காட்டுவாங்க சிம்புவை. அந்த காட்சி பார்த்திங்கன்னா மீசையெல்லாம் எடுத்துகிட்டு முற்றிலுமாக இளம் வயதில் நம்ம இளம் வயது சிம்பு கூட நம்ம அப்படி பார்த்ததில்லை இது வரைக்கும். ஏன்னா பல சிம்புவை நம்ம பார்த்துருக்குறோம், கிட்டத்தட்ட 5 வயசுலேருந்து நம்ம சிம்புவை பார்த்துட்ருக்குறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சிம்புவை பார்த்ததே கிடையாது. அவர் அந்த ஃபங்க் வச்சுக்கிட்டு அவர் பார்த்திங்கன்னா அந்த பழைய வருஷம் எதாக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 80களில் தான் இந்த மாதிரியான உடை அணியக்கூடியது இருக்கும். பெரிய பெல்ட்டு கட்டிக்கிட்டு பேண்ட்டு இதெல்லாம் போட்டு அந்த காஸ்டியூம் 80களில் இருக்கக்கூடிய அந்த சிம்பு மாதிரி தான் நமக்கு தெரியுது. அப்போ அவர் கத்தியோடு வர்றதும், முகத்தில் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கிறதும், முகத்தை தண்ணியில் கழுவும் போது ஒரு கூட்டம் வர்றதும், திரும்ப அந்த கூட்டத்தை நோக்கி ஒரு நகர்ற மாதிரி காட்சி அமைச்சிருவாங்க. யாரும் இப்படி ஒரு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு காட்சி அப்படி தான் நம்ம இருக்குது. இதை தாண்டி இதில் பார்த்திங்கன்னா இசை இருக்கட்டும், இவர் நடந்து வரும்போது இருக்கக்கூடிய அந்த இசை சரி, சிம்பு பார்வை எல்லாமே இருக்குன்னா முழுக்க முழுக்க சிம்புவுக்கு உள்ள வெற்றிமாறனை பார்க்குற மாதிரி இருக்குது. சிம்புவோட கண்கள்லையும் சரி, சிம்புவோட முகத்துலையும் சரி, சிம்புவோட அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே நம்ம வெற்றிமாறனை தான் நம்ம அங்கே பார்க்குற மாதிரி இருக்குது. முழுக்க முழுக்க வெற்றிமாறனை ஒரு மோல்டு செய்யக்கூடிய ஒரு கதை, அந்த கதாபாத்திரமாக தான் சிம்பு இருக்கிறாரு. நிச்சயமாக இந்த படம் எனக்கு என் மனசுக்கு இருக்கேன்னா, இந்த தியேட்டரில் அந்த படம் வெளியாகும் போது மிகப்பெரிய ஆக்குறம் நான் ரொம்ப ஆவேசமான இன்றைக்கி இந்த ப்ரொமோ காட்சியிலே பார்க்குறேன். சிம்புவோட பட்டாளம் ரசிகர் பட்டாளம் பார்த்துட்டு ஒரு செகண்ட் நான் சைலண்ட் ஆகிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் டிஆர் தியேட்டரில் படம் பார்க்க அந்த ப்ரொமோ காட்சியை பார்க்க வந்தப்போதும் சரி, அவ்வளோ வரவேற்பு கொடுத்தாங்க. சிம்பு பார்த்திங்கன்னா வந்திருந்தால் அங்கே என்ன நடந்திருக்குன்றது எனக்கே தெரியல. ஆனால் அந்த அளவுக்கு ரசிகர்கள் ஆவேசம் ரொம்ப கேட்டால் கரகோஷம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்து. படம் ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருக்குன்றது எல்லாம், ஏன்னா எதிர்பார்ப்பு தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் மணிரத்னத்தோடு சிம்பு இணையராருன்னும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு இல்லவே இல்லை. ஆனால் வெற்றிமாறனோட சிம்பு இணையராருன்னும் போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. மியூசிக் தான் இதில் ரொம்ப நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புவது என்னென்னா, நான் 2 தடவை நான் பார்க்கும்போது அந்த குடுகுடுப்பை சத்தம், சிம்பு நடந்து வரக்கூடிய அந்த காட்சி, பிஜிஎம் உண்மையிலே இது இதுக்கு முன்னாடி அனிருத்தோட பல மியூசிக்லாம் நம்ம பார்த்துட்டு தானே வரோம். ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஒரு குடுகுடுப்பைக்காரன் சத்தம், அந்த குடுகுடுப்பை சத்தம் சொல்லுவாங்கள்ல, அந்த சத்தத்தோடு சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஒரு மியூசிக் இருந்தது. ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணி இந்த மியூசிக் போட்ட மாதிரி இருக்குது. அந்த வடசென்னை கல்ச்சருக்கு இதை தேர்வு செஞ்சுருக்காரா அவர்கள் அனிருத்துன்ற மாதிரி இருக்குது. இசையே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை தர மாதிரி இருக்குது இந்த படத்தில். அதுதாங்க. மற்றபடி கேட்டால் கண்டிப்பாக சண்டை காட்சிக்கு வன்முறை காட்சிகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏன்னா வடசென்னை கல்ச்சர் சொல்லும்போது கண்டிப்பாக இது ஏதோ ஒரு தாதாவுடைய கதையை தான் சொல்லப்படுறதா தான் இருக்கும். எப்படி ஏற்கனவே நம்ம பேசணும் தானே, ராஜன் வகையரா ராஜனுடைய கதையாக இருக்கணும், அன்போட கதையாக இருக்கும், தொடர்ச்சி அப்படி தான் நான் நினச்சோம். ஆனால் இந்த படத்தில் கேட்டால் ஒரு புதிய கதையும் தான் சொல்லப்பட்டிருக்கு. இது வரைக்கும் சொல்லப்படாத ஒரு கதை தான் சொல்கிறாங்க. வடசென்னையோட அந்த மக்களுடைய
ஏதோ ஒரு தாதா அல்லது வந்து கேட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி ரவுடி யாரோ ஒருத்தருடைய கதையை தான் வந்து படமாக எடுத்துருக்குறாங்கன்றது நல்லா தெரிய வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நமக்கு வந்து வடசனை பார்த்த அந்த அனுபவம்லாம் இருக்கிறதுனால இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வந்து ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நீண்ட இடைவெளி வேறு இருக்குது அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கேட்டால் ரொம்ப எதிர்பார்ப்போடு அந்த படத்தை நம்ம வந்து பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கும். தளபதியில் வந்து ரஜினியோட ஒரு ஸ்டில் இருக்கும், அதை நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இந்த ஸ்டில்லு கூட இதில் அமைஞ்சிருக்கு. நான் பார்த்தேன் படம் வந்து நடிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சிம்பு அடுத்த லெவலுக்கு போயிடுவார் நான் நினைக்கிறேன். பெரிய ஒரு ரசிகர் பட்டாளமும் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் பலரும் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப யூத்தாக தெரிகிறாரு ஒரு சிம்பு. இதில் அந்த நடந்து வர காட்சி, கத்தியோடு நடந்து வர காட்சி, இதெல்லாம் பொதுவாக சொல்லலாம். என்னென்னு கேட்டால் வந்து ஏங்க இந்த மாதிரியான வன்முறை படங்கள்லாம் இருக்குன்னா சில நேரங்களில் சில நிஜங்களை சொல்லும்போது அதை வந்து தத்ரூபமாக காட்டும்போது இந்த வன்முறை காட்சிகள் வந்து தவிர்க்க முடியாமல் சேர்க்கப்படுது தான். ஆனால் கடைசியாக அந்த படத்தில் என்ன தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். கண்டிப்பாக வந்து ஏற்கனவே வெற்றிமாறன் படம்னா வந்து வன்முறை காட்சிகள் இருந்தாலும் கேட்டால் ஒரு தீர்வு சொல்லப்படும். அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். நம்ம தீர்வை நோக்கி தான் நம்ம பார்க்கணும், தவிர வன்முறை காட்சியை வந்து பார்க்கணுன்றது கிடையாது. அரசன் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஏதோ வந்து ஒரு வன்முறைக்கு தீர்வு சொல்லக்கூடிய படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். படம் வந்து வேகமாகவே 3 மாதத்தில் படத்தை முடிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம வந்து தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.